Hi friends, welcome to my channel Chennai Edits. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேக்ரவுண்ட் இமேஜ் கலரை எப்படி மாத்துறதா இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நம்ம picsArt அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நான் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கினேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வேணால் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. picsArt வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும். இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எடிட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கேன். இது ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிட்டேன் நான், அதனால் கிராப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டூலில் போயிட்டு கிராப் டிக் கொடுத்துருங்க. இந்தமாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்தோடனே இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் இந்த லீஃப்லாம் இருக்குல்ல, லீஃபு அந்த கலரை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு டூல்ஸ் இருக்கும் சைடில், டூல்ஸில் டச் பண்ணிங்கன்னா இந்தமாரி வரும். இங்கே வந்து அட்ஜஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்க இந்த சைடு வந்து சேச்சுரேஷன் இருக்கும், அதை சேச்சுரேஷன் ஃபுல்லாக இது பண்ணுங்கள். கன்டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், உங்களுக்கு தேவையான அளவுக்கு எது வேணால் பண்ணிக்கோங்க. எனக்கு இது போதும். இது கொடுத்துட்டு என்ன இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ வந்து எஃபெக்ட் இருக்கும், எஃபெக்ட் உள்ள போங்க. எஃபெக்ட் உள்ள போயிட்டிங்கன்னா கலர்னு இருக்கும், கலர் உள்ள போயிட்டு இங்கே சேச்சுரேஷன் இருக்கும், அதில் போயிட்டிங்கன்னா இந்தமாதிரி வந்துடும். இங்கே வந்து நெட்வொர்க் நாட் அவைலபிள், சேச்சுரேஷன் கொடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். மல்டியா இல்லை நிறைய இது கொடுத்துருப்பான், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நான் மல்டி வச்சுக்கிறேன். மல்டி வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இரேஸ்ன்னு இருக்கும், இரேஸ் கொடுங்க. இரேஸ் கொடுத்துட்டு இந்த இமேஜ் இருக்குல்ல, இதை வந்து இரேஸ் பண்ணுங்கள். பேக்ரவுண்டை விட்டுட்டு இதை வந்து இரேஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இங்கே டிக் ஆப்ஷன் இருக்கும், டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு திருப்பி கொடுத்துருங்க. இப்படி வந்துடும். திருப்பி டூல் உள்ளே போயிட்டு அட்ஜஸ்ட் உள்ளே போங்க. யூஜின்னு ஒன்று இருக்கும் இந்த ஆப்ஷனு, இதை டச் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு அந்த எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை பிடிச்சிக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் இந்த கலர் வைக்கிறேன். நான் இந்த கலர் வச்சுட்டு இந்த சரி இரேஸ் ஆப்ஷன் ஒரு கொடுத்துருப்பானுங்க, அதை டச் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு தவிர மித்த எல்லா இடத்தையும் நீங்கள் இரேஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்ம எடிட் முடிஞ்சிச்சு. இந்த சைடு வந்து டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே இந்த சைடு டிக் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டு இங்கே ஏரமா சிம்பிள் இருக்கும், அது கொடுத்துட்டு கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.